ஆண்டவன் இளமையில் வேகத்தையும் முதுமையில் அனுபவத்தையும் கொடுத்திருக்கிறான். ஏன் அவ்வாறு கொடுத்தான்? அதாவது இளையோரும் முதியோரும் உறவுற்றிருக்க. அப்படி இல்லைன்னு வச்சுங்க, இளமையிலேயே ஒருத்தனுக்கு அறிவும் அனுபவமும் ஏற்பட்டு விட்டால், அதாவது வேகத்திறனும் அனுபவமும் ஏற்பட்டு விட்டால், முதுமையில் வாழும் மனிதர்களை ஏற்றுக்கொள்ள மாட்டான். உனக்கு என்ன வேலை, 50 வயசாயிட்டில் செத்து போயிடு அப்படிமா. எனவே தான் இந்த உறவுகள் நீடித்திருக்கும். வயதானவர்களுக்கும் முதியவர்களுக்கும் ஒரு நல்லது செய்யணும், கெட்டது செய்யணும்னா முதியவர்களை கேட்பாங்க. எனவே இந்த உறவு முறை நீடிப்பதற்காகத்தான் இளமையில் வேகத்தையும் முதுமையில் அனுபவத்தையும் ஆண்டவன் கொடுத்திருக்கிறான். ரெண்டாவது, அனுபவம் என்றால் என்ன? சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம். வள்ளுவர் தான் சொல்லுவார், இந்த பிரபஞ்சங்கள், கடவுள், இவை பற்றி எவன் தெரிந்து கொள்ளுகிறானோ அவன் கட்டுப்பாட்டிலே உலகம் இயங்குகிறது.